ஆரம்பிச்சது. இன்னைக்கு 12,000 பேர் இதில் அசோசியேஷன் மெம்பராக இருக்கிறோம். இது ஒரு ஆள் 2 ஆளால் தொடங்கப்பட்ட ஒரு அறுவை சிகிச்சை ஒரு நிபுணர்களின் இது இன்னைக்கு 12,000 பேர் இருக்கக்கூடிய இதாக மாறி இருக்குது. இதில் வந்து என்னென்னா, இன்னைக்கு முதல்ல நாங்கள்லாம் அறுவை சிகிச்சையை தொடங்கும் பொழுது இந்த ஒரு அறுவை சிகிச்சையோ எண்டோஸ்கோப்பியோ கற்றுக்கணும்னா எங்கே லண்டன் போனோம், யூகே போனோம், அல்லது எங்கேயாவது போய் நம்ம அனிமல் மாடல் கற்றுட்டு வந்துருக்கணும் அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு வந்து இந்தியா வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் வந்து மாற்றிருக்கோம் இந்த சினாரியோவை. அதுக்கு முதல் காரணம் வந்து இந்தியன் மெடிக்கல் இந்த இந்தியன் கேஸ்ட்ரோ எண்டோசர்ஜன் சொல்லுவோம், ஐஏஜிஎஸ்ன்னு சொல்லுவோம். இதில் என்னென்னா, லைக் லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சைக்கு நீங்கள் மாதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாநாடு நடக்கும். எல்லா டாக்டர்ஸையும் கூப்பிட்டு, அதாவது யங் சர்ஜன்ஸை கூப்பிட்டு அங்கே வர வச்சு ஒரு 100 பேர் வருவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை எப்படி செய்கிறது, எப்படி செய்கிறதுன்னு அனிமல் மாடல்லேருந்து சொல்லிக் கொடுத்து, கையை பிடிச்சி அவங்களுக்கு நாட்டிங் போடுறது சொல்லிக் கொடுத்து, ஒரு சர்ஜனை ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், பொது அறுவை சிகிச்சை நிபுணரை ஒரு நுண்துளை அறுவை சிகிச்சைனா பரிணாம மாற்றத்தை அடைய வைக்கிறோம். இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த எண்டோஸ்கோபி அப்படிங்கிறது 60-80 எல்லா அறுவை சிகிச்சை நிபுணர்களும் பண்ணிட்டு இருந்த ஒன்று தான். ஆனால் ஒர்க்லோடும் அதுவும் வரும்பொழுது பிரிவுகள் அதிகமாக வரும்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து மெடிக்கல் ஃபீல்டில் போக ஆரம்பிச்சது. அப்போ சர்ஜன்ஸ் வந்து உட்காந்துருந்தோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு சர்ஜரி பண்ணும் பொழுது நமக்கு ஒரு திடீரென்று உங்களோட வயிற்றுக்குள்ளால போய் பார்க்கணும், அல்லது குடல்குள்ளால் பெருங்குடலில் போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம உட்காந்து ஒரு மருத்துவர் வருவதை வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் ஒரு சர்ஜன், ஒரு மருத்துவர், ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் அதையே அறிந்து கொண்டால் அந்த அறுவை சிகிச்சையின் பொழுது அவர் செய்யக்கூட அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இன்னைக்கு இந்த இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், இந்தியன் எண்டோஸ்கோபிக் அசோசியேஷன், அந்த நுண்துளை அசோசியேஷன் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த இதை வந்து கிராமங்களுக்குலேருந்து எல்லா டாக்டர்ஸும் கொண்டு போகணும்னு முடிவெடுத்து இந்த ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி வி ஸ்டார்டட் EFIGS, FIGS அப்படிங்கிறத, EFIGS, FACI அப்படிங்கிற ப்ரோக்ராம், அட்வான்ஸ் லேப் எண்டோஸ்கோபி சர்ஜரி, பேசிக் எண்டோஸ்கோபி சர்ஜரி ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிறோம். இது வந்து என்னென்ன அனிமல் மாடலில் பண்ணுவோம், அல்லது ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி அவங்க அனிமல் அல்லது மாடியூல்ஸில் அவங்கள செய்ய வைப்போம், கையை பிடிச்சி சொல்லி வைப்போம். ஆனால் ஒரு 3 days ப்ரோக்ராம் அதில் எவ்வளோக்கு அவங்க ரீச் ஆகும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலன்னா அந்த ஒரு 100% அவங்களுக்கு ஒரு டீச்சிங் ப்ரோக்ராம் கொடுக்குறோமாங்கிறது தெரியல. அப்படின்னு இருக்கும்பொழுது தான் நாங்கள் போன வருடம் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு IAGSோட அகில இந்திய மாநாடு ஈஸ்வர் டாக்டரோட தலைமையில் இங்கே நடத்தி முடித்தோம். ஸோ ஒவ்வொரு மாநாடுலையும் எல்லாரும் நஷ்டமும் படுவோம், லாபமும் படுவோம். பட் எங்களுக்கு வந்து ஒரு லாபத்தை வச்சு அந்த லாபத்தில் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறத அதை பண்ணுவோம். இந்த தடவை என்ன பண்ணணும்னா, அந்த லாபத்தை வச்சு ஒரு கருவியை வாங்கணும், மக்கள் நம்ம டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு நினச்சி இந்த கருவியை வாங்கியிருக்கிறோம். ஜப்பான்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா அதை வந்து வாங்கியிருக்கிறோம். அதுவும் வந்து 80 to 90%, சார் எல்லாரும் சொன்னது நான் தமிழ் சொல்கிறேன், 90% நம்ம மனிதர்கள் எப்படி இருக்குமோ அதே மாடல் அது இருக்க போகுது நமக்கு. ஸோ கையை பிடிச்சி நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு தேவையில்லை, அதுவே சொல்லுவோம், நீ இது தப்பு பண்ணுற, இது ரைட்டாக பண்ணுற அப்படிங்கிறது அதுவே நமக்கு கம்யூனிட் பண்ணும். ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது அது சொல்லிக் கொடுக்கும். ஸோ அது ஈஸியாக சொல்லிக் கொடுக்குற வரையும் 5 வருஷம் 6 வருஷத்தில் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுறத நம்ம மக்களுக்கு எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பட் நம்ம மக்களுக்கு, நம்ம சர்ஜன்ஸ்க்கு அதை சொல்லிக் கொடுக்கும்பொழுது இது எல்லாமே நம்ம பப்ளிக்கு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவுகளில் இதை எங்களோட ஆர்கனைசேஷன் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு துணை போன எல்லாருக்கும் நன்றி சொல்ல விருப்பப்படுறேன். இது வந்து எல்லா கிராமங்கள்லேருந்து, எல்லா சிட்டிலேருந்து, எல்லா சர்ஜனுக்கும் போய் சேருங்கிற பெருமையோட விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. Till yesterday, we have to train all our future surgeons with the patient's bedside or taking them to operation theatre. Now, thanks to the technology, and thanks to IAGS for the funding, for Fuji for developing this technology, we are able to teach what we used to teach in operation theatre and bedside with what we call as simulation models. The model you are seeing are going to be launched today is a cutting edge technology. There will be like a real lifelike model, so that we can say most of the training can be done with this safely. Then we take our future surgeons to the real patient side and teach them. That way the patient safety is ensured, and also we can guarantee we are able to produce quality doctors or surgeons in the future. So it is a very important moment for all of us. That's why all of us from various parts of our country are sitting and sharing this happy moment, and we take this model, not only 2 models, several such models to various parts, and we need to improve the awareness of how important the quality of the training we are trying to provide.